பாலாஜி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமாப்பா, ரொம்ப பர்சனல் வேலைகள்லாம் ரொம்ப அதிகமானதுனால நடைப்பயணம் எதனா போனீங்களா? நடைப்பயணம்லாம் கூடிய விரைவில் தொடங்க வேண்டியதுதான். ஏன்ப்பா பிபி சுகர் எதனா இருக்கா? இல்லை அதெல்லாம் மக்களோட தொண்டர்கள் படை வந்து நமக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. திரைத்துறையில் இருக்கவங்க தான் கட்சி ஆரம்பிக்கணும் இல்லை, எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கலாம். ஆமா, அப்படி ஆரம்பிக்கணும்னு தான் ஆசை. சுயேட்சையா நிற்கிறவங்க கூட ஆரம்பிக்கலாம். அதுதான் மாற்றம். அதை விட்டுட்டு சினிமாவில் இருக்கவங்க மட்டும் ஆரம்பிக்கணுமா? அதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட். ஆமா, சினிமாவுக்கு கரெக்டாக டிஎன்பிசி போய் சேர்ற கோச்சிங் சேர்ற மாதிரி திரைத்துறைக்கு போயிட்டு டப்புனுங்க அப்படியே வரலாம். நாங்களாம் நெகிழ்ச்சி வாங்கினா காது குத்தலாம் நினைச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். அந்த டெம்ப்ளேட் மாற்றி ஆகணும். சரி பாலாஜி, இன்னைக்கு எதிர்கட்சி யாருன்னு நினைக்கிறேன்? தமிழ்நாட்டோட எதிர்கட்சி. தமிழ்நாட்டோட எதிர்கட்சியில் இதில் என்ன சந்தேகம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி 2021 to 26. இது வந்து உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தமிழக அதுல ஒரு பொறுப்பு இருக்கு. எதிர்கட்சி தலைவர்ன்ற பொறுப்பு வந்து கழகத்தோட பொதுச் செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமி தான் இருக்குன்ட்டு அப்பாவும் அவர்களே கொடுத்துருக்காங்க. கரெக்டா? தமிழக அரசாங்கம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசாங்கம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனா அதையும் மீறி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபிக்கு வந்து 22% வாக்கு இருக்கான். எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல இருக்கலாம். தமிழ்நாட்டுல இருக்கு. நார்த் இந்தியால இருக்குது. யாருக்கு எந்த சந்தேகமும் இல்ல. 22% வாக்கு இருக்கு. அவங்களாம் ஓட்டு போட வரதில்லை. அதனாலதான் வந்து என்ன நடக்குதுன்னா, வருஷம் நடக்கிற எலெக்ஷன் அப்ப 2%, 3%, அதிகபட்சம் 5% வாக்கு இவங்க வாங்கிட்டு வராங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ரங்கராஜ் பாண்டே சொன்னாருன்னு சொல்றீங்க. ரங்கராஜ் பாண்டே வந்து சொன்னது வந்து இந்த மாசம் 2024 ஜனவரி மாசம் சொல்லியிருக்காரு. 2021 இல்ல, அதுக்கு முன்னாடி இல்ல. 2024 அண்ணாமலைக்கு பிறகு ஏறி இருக்கு. வரக்கூடிய தேர்தலில் அதுக்கான மாற்றத்தையும் அதுக்கான ரிசல்ட்டையும் நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரொம்ப காலம் இல்லை, 6 மாசம் வெயிட் பண்ணா எம்பி எலெக்ஷன்ல பார்த்தோம். அது வந்து தனியா வர நிக்கிறாங்க இந்த முறை. அப்ப இந்த முறை அவங்க வாங்குற ஓட்டு தான் வந்து உண்மையான பிஜேபி. ஆமா, இத்தனை வருஷம் 2019 கூட்டணி வச்சாங்க. 2014 கூட்டணி தான் தமிழ்நாட்டுல பாமகவோட வச்சாங்க. அன்னைக்கு வந்து ஒரு மத்தியிலயும் ஒரு இம்பாக்ட் வேற. காங்கிரஸ் எதிர்த்து வராங்க. இவங்க கொண்டு வந்த விளம்பரம் என்னன்னா, கரப்ஷன் லெஸ் இந்தியான்னு கொண்டு வந்தாங்க. ஆமா, கரப்ஷன் லெஸ் இந்தியா தான். ஆனா டிஜிட்டல் கரப்ஷன் மாறிட்டாங்க. டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல்னா கரப்ஷன் டிஜிட்டலா மாறிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்ல வந்தோம்னா, இப்போ எம்பி எலெக்ஷன்ல பார்க்கலாம் பிஜேபியோட ஒரு பவர் என்ன, ஓட் பேக்ரவுண்ட் என்ன தமிழ்நாட்டை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னோம். பிஜேபிக்கு ஒரு வேளை எம்பி எலெக்ஷன்ல குறைவான எம்பி சீட்ஸை பெற்றுட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய எலெக்ஷனு, மக்களிடம் இன்னொரு நடைப்பயணம் செல்ல வேண்டியுள்ளது. அதெல்லாம் 2026 அந்த 22% வாக்குகள் பெற்று அதிக பெரும்பான்மையில் 117 சென்று எந்த விதமான கூட்டணி இல்லாமல் ஆட்சி பிடிக்கணும் அப்ப சொல்லுவாங்க. 2024 எலெக்ஷன் மே பின்னாடி சொல்லுவாங்க. அதையும் கேட்க வேண்டியதுதான். வெயிட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா 2024 ஒட்டுமொத்த அதுக்கான இது தெரியும். அது வரையும் அண்ணாமலைஜி அவர்கள் தான் வந்து தமிழக பாஜக தலைவராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு 10 வருஷம் கண்டிப்பாக இருப்பார். அதுல எந்த மாற்றம் இல்லாம அவர் சென்ட்ரல் போக மாட்டாரு. அவங்க கட்சி தொண்டர்கள் என்ன பேசுறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து லோக்கல் கேண்டிடேட்டா பார்க்கல, சிஎம் கேண்டிடேட்டா அவங்க பாக்குறது இல்லைங்க. அவங்க பாக்குறதே பிஎம் கேண்டிடேட்டா தான். இங்க இருக்க மாநிலத்துல இருக்கவங்க பார்த்தா பரவாயில்ல, பக்கத்து மாநிலத்தவரெல்லாம் இவர் நடைப்பயணத்தை வச்சு பேசுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஏதோ சாதனை படைச்ச மாதிரி, நலிந்த மக்களுக்கு ஏதோ உதவி செஞ்ச மாதிரி, ஏதோ பெரும் தலைவர் மாதிரி அவங்களை யாரு பொதுமக்கள் கட்சியினரா யாரு அவங்க பிஜேபி சார்ந்தவங்க தான். ஆனா வந்து இவரை வந்து பாராட்டி பேசுறது பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகால எங்களால் பார்க்க முடியுது. ஓவரால ஒட்டுமொத்த இந்தியாவில் அண்ணாமலைக்கான ஒரு இது இருக்குன்னா அது எப்படின்னா, ஏன் அப்படி சொன்னா, வார் ரூம் வந்து இவங்களோட பிஜேபியோட வார் ரூம் வந்து அண்ணாமலையோட வார் ரூம் கர்நாடகாவில் இருக்குன்னாங்க. நான் கேள்விப்பட்டேன், நான் பேசினவங்களாம் இந்த வார் ரூம் சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆமா, ஏன்னா வந்து இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூர்ல போய் வேலை செய்யறவங்க அதிகம். அதனால வந்து அப்படி வச்சு மலைமாற்றம் செய்யறதுக்காக அங்க ஒரு டாக்கை வந்து உருட்டி விட்டுருக்காங்களா பிஜேபி அப்படின்ற இது வருது. ஏன்னா வந்து இவங்க தனித்தே நின்னதில்லை. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபி இது வரைக்கும் தனித்து நின்று பெரும்பாலான வாக்கே வாங்கினதில்லை. ஆனா வந்து இவங்க இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் என்ன பண்றாங்க, இந்த ரங்கராஜ் பாண்டே, இந்த ரவீந்திரன் துரைசாமி டிவில வந்து பேசுறவரு, ஓபிஎஸ் இல்லைங்க, அவர் பிஜேபியோட பரம்பரை ஆளுங்க. ஓபிஎஸ் ஏதாவது ஆயிடுவாரு, ஒன்னா திமுக அதிமுக சதுரூர் இல்ல, சசிகலா அவங்களோட இருந்தாருங்க. ஏதாவது ஒருத்தர் ஒரு பிம்பம் பார்த்தாரு. அவர் போற இடம் எல்லாம் அவங்களும் பெரிய ஆளா இல்ல, அவங்களோட கடைசியில் பிஜேபி ஆன்டி எடப்பாடின்னு வச்சுக்கலாம். எடப்பாடிக்கு எதிராக யாரெல்லாம் வராங்க
வராங்களோ அவங்களோட சேர்ந்து போறவர். ஃபர்ஸ்ட் என்ன இவர் இன்னொரு காமெடி பண்ணியிருந்தாரு. ரவீந்திரன் துரைசாமி வந்து மோடி அவர்கள் லெட்டர் எழுதியிருந்தாரு, இதுதான் வந்து கரெக்டான டைம், அதிமுக வந்து உடஞ்சிருக்கு, நீங்க வந்து சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிடணும் அப்படின்னு. சத்தியமாங்க அதிமுக தொண்டர்கள்லாம் அன்னைக்கு ரவீந்திர துரைசாமி டேக் பண்ணி வந்து ட்விட்டர்ல அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் உதவியாளருக்கு அடிச்சாங்க, போன் பண்ணிலாம் இவங்க பேசினாரு. அதுக்கப்புறம் தான் சைலண்ட் ஆனாரு. ரவீந்திர துரைசாமி ஆளே இல்லாம இருந்தாரு. இப்ப எலெக்ஷன் வரனால திருப்பி வெளியே வந்துட்டாரு. அதனால ஆமாங்க, இப்ப டிவில எல்லாம் சன் டிவி தரதான் எல்லாம் 40-40 நமது அப்படின்னு போடுவாங்க. நியூஸ் டெலிவிஷன்ல அவங்க போடுவாங்க. யாரோ ஒரு மாற்ற கருத்து ஏதோ சொல்ல முடியல, ஏதோ சொல்லிட்டு மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் அதுல பிராக்டிக்கலா பேசணும்ல. 22% எப்படி உயர்ந்தது? அண்ணாமலை நடைப்பயணத்தினால் ஏங்க நான் இப்போ மற்றவங்க கருத்து விட்டுருங்க, என்னோட செவிப்பட்ட கருத்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த தமிழகத்தின் மாநில பாஜக தலைவர்களை விட இவர் வந்ததுனால கொஞ்சம் அதிகம் ஆயிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கான ரிசல்ட் பார்ப்பீங்க. ஆனா அதனால தனிப்பெரும்பான்மையில இங்க பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியாது. ஆமா, 2024 மோடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா தமிழகத்துல MP சீட்டோ 2024 MLA சீட்டோ ஏதோ ஒரு பெரிய திராவிட கட்சிகள் கூட்டணி இல்லாம தனித்து இவங்களால காட்ட முடியும். அது டைம் ஆகும். தனித்தும் காட்ட முடியாது. இன்னொரு பக்கம் வந்து பிஜேபின்னு எடுத்துக்கிட்டா சவுத்துல பார்க்கலாம். சவுத் ஆஃப் தமிழ்நாடு கன்னியாகுமரியில வந்து தேசிய கட்சிகள் தான் ஸ்ட்ராங். சரிங்களா? அங்க வந்து இந்த முறையும் வந்து தேசிய கட்சிகள் வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு வந்து அதிமுக வந்து பிஜேபியோட இல்ல, காங்கிரஸ் வந்து அதிமுகவோட இருக்கு. புரியுதுங்களா? அதனால வந்து அங்க காங்கிரஸ் நிக்கும், இந்த சைடு வந்து பிஜேபியும் நிக்கும். அப்பனா எனக்கு தெரிஞ்சு அங்க கூட வந்து இந்த முறை பிஜேபி ஜெயிக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னு சொல்ல போனா ஜேம்ஸ் வசந்த விடுங்க, அது ஒரு விஜய் வசந்த். அவரு ஜேம்ஸ் வசந்த் வேற யாரோ, விஜய் வசந்த் நிக்கிறாரு. அதனால சொல்ல ரெண்டு பேரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க, சமூகம் சேர்ந்தவங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இந்த சைடு வந்து அவங்களுக்கு ஒரு துணை தேவை. எப்படி பார்த்தாலுமே பிஜேபியால வந்து தண்ணி நிக்க முடியாது, ஒரு துணை தேவை. அதுதான் வந்து அதிமுக. இவங்க வந்து அண்ணாவை பத்தி அண்ணாமலை அவர்கள் ஓவரா பேசுறதுனால மட்டும்தான் வந்து அதிமுக வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த பிறகு திமுக என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க இன்னைக்கு ஊடகங்கள்ல? அதிமுக வந்து பிஜேபியோட பிடிஎம் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எதை வேணா சொல்லுவாங்க. கேரளப்பாக்கத்தில் பஸ் இருந்துட்டு அது சிட்டி சென்டர்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. அவங்களுக்கு என்ன பேசுறேன்னு தெரியல, பி டீம் ஏ டீம் சி டீம் ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து நிரந்தர உண்மை கிடையாது. ஆனால் அதிமுக தலை தெளிவுபடுத்திட்டாங்க. அவங்க 2026 வரைக்கும் போய் சொல்றாங்க. அவங்க சொல்ற அழுத்தத்தை பார்த்தா எங்க நாங்கள் சப்போர்ட்டே இல்லைங்க, நாங்கள் காலத்துக்கு நாங்கள் தனியாகவே நின்றுக்கிறேங்கன்ற மாதிரி தான் போகுது. கரெக்டு. அதுதான் இப்போ மக்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கணும். வந்து ஏன்னா வந்து 2014 திமுகவோட 2014 இல்ல 19 திமுகவோட தேர்தல் பரப்புரையெல்லாம் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம். 19 சரி 21 சரி, நீங்க அதிமுக போற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபி போடுறதே, பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துரும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து நாங்க செஞ்ச சாதனை பத்தியும் பேசல, அதிமுக என்ன தவறு செஞ்சதுன்னு அவங்க பேசல, எதுவுமே பேசல. இவங்க ஓட்டு அந்த வாக்கு கேட்க வரும்போதுலாம் வந்து அதிமுக போட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துருந்தாங்க. ஆனா என்ன காமெடினா, இவங்க திமுக 2021 ஆட்சியில வந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை இவங்களே போய் வாண்டடா மோடி அவர்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. எங்க ஒரு ஆட்சியை வச்சு தமிழக அரசாங்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்திட்டு வர்றாருன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக நாட்டின் பிரதமரை அழைப்பது யாரா இருந்தாலும் வழக்கம் தான். இப்ப அண்ணன் சீமான ஆட்சிக்கு வந்துடுறான்னு வச்சுக்கோங்க, புரியுதா இல்லையா? எங்க உதாரணத்துக்கு வேற என்னங்க நீங்க சிஎஸ்கே சரி வந்தாருன்னா சிஎஸ்கே அணியில 11 தமிழக கிரிக்கெட் வீரர்கள் தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்கன்னு இருக்காரு. அவர் ஐபிஎல் எல்லாம் வேற ஏதோ பிஎல் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே மாவட்டங்களை வச்சு கூட நடத்துறதுக்கு திறமை உள்ள மனுஷர் சிஎம்மா ஆயிரம். இப்ப மோடி அவர்கள் எவ்வளவு எதிர்க்கிறாரு. அப்போ ஒருவேளை மோடியே பிரதமராக இருந்தா கூட இல்ல பிஜேபி சார்ந்த வேற யாரும் பிரதமராக இருந்தா கூட அண்ணன் சீமான் அவர்களையும் சீமான் கட்சி சார்ந்தவரும் அவர் போய் கூப்பிடுவாங்க. அதான் வழக்கம். முதல்வர் ஆக மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து ஆன்மீகத்தை முன்னாடி எதிர்த்தவர் இவரு திரு சீமான் அவர்கள். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு நான் வீரவேல் வெற்றிவேல்னு முருகருக்கு பால் காவடி தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? தவறுன்னு சொல்ல வரல, ஆனா வந்து எதிர்த்தவர், சித்தாந்தத்தை எதிர்த்தவர் திடீர்னு நான் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பண்ண முடியும். ஒரே ரொட்டு பிடிச்சு போறாங்க. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக இருந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தாரு. இவ சிறுபான்மையர்கள் வாக்குகள் போகுதுன்றது எல்லாம் உணர்ந்தாங்க. அந்த பக்கம் என்னடா திமுக இருந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தார், சிறுபான்மையர் இழுக்க பார்த்தாரு. அந்த இடத்துல செக் வைக்கணும்னு இவர் வெளியே வராரு. அது மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவங்க கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட்டணிகள் மாறலாம், கொள்கைகள் மாறினாதான் இங்க கொஸ்டின் ஆகுது. கொள்கையே மாத்துறாருல, புரியுதுங்களா இல்லையா? தெரியுது. இப்ப திமுக கூட பெரியார் கொள்கைகள் கொண்டு வராங்க. தருமபுரி எம்பி செந்தில்குமார் மாண்புமிகு செந்தில்குமார் எம்பி அவர்கள் வந்து அந்த கற்பூரத்தை அமைக்கிறதோ அந்த டேம் பூஜை போடுற ரோடு பூஜை போடுற விஷயத்துல எவ்வளவோ இது பண்ணாரு. ஆனா திமுக குடும்பத்தை சார்ந்தவர்களே இன்னைக்கு எவ்வளவு பேர் எல்லாருமே பண்றாங்க, பெண்கள் இருந்து ஆண்கள் வரைக்கும் எல்லாருமே பண்றாங்க. அப்ப நம்ம எதுவும் கேட்க முடியாது இல்லையா? வெளியே பேசுறது ஒண்ணு, உள்ள நடக்கிறது ஒண்ணுமா தான் இருக்குது. பார்த்தீங்களா?
சாமியே சொல்லுது. அதனால நடக்குது அப்படியே நடக்குது. அதுதான் எந்த டாபிக் பேசணும் டைவர்ட் பண்ண பாக்குறாங்க திமுக அரசு வந்து. ஆமா, அது இல்லாம வந்து இன்னொரு ஊடகங்கள்ல வந்து அண்ணாமலை அவர்கள் பேசினாவே போதுங்க. நடைப்பயணத்துக்கு போறாருன்னா எங்கன்னா ஒரு 2 இடத்துல நின்று பேசினாருன்னா யாரும் இல்லைங்க, நீங்களும் யாரும் இல்லாத இடத்த பார்த்து கைகாட்டிங்களா? சந்தோஷமா? அவங்க என்ன சொன்னாங்க? இப்ப நீங்க அடுத்த முதல்வர் இருந்தாங்களா, அது உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க கை காட்டுங்க அவருக்கு சொல்லுங்க. அவருக்கு நீங்க கை காட்டுறது அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க பிரதமர், வருங்கால பிரதமர்னது உங்களுக்கு சந்தோஷம். அதோட நிறுத்திக்கோங்க. ஆனா ஆக மாட்டீங்க 2 பேரும். இப்ப என்னன்னா என்னங்க நீங்க டைவர்ட் பண்ணி வர்றீங்க. அதாவது மக்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க இருக்கிற கருத்து கூட ஒன்னா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு போற சேனல் பார்த்து. அதான் இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து நடைபயணத்துல 2 இடத்துல எதுவும் பேசுறாரு அப்படின்னா ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா அண்ணாமலை அவர்கள் பேசினதே வந்து ஸ்டாலின் பேசிட்டு இருப்பாரு. காலையில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க ஆளுங்கட்சி சார்பா. அதுக்கப்புறம் வர நியூஸ் டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வர டெம்ப்ளேட் தான் இருக்கும். ஏன் தமிழ்நாட்டுல வந்து எடப்பாடி அவர்கள் இருக்காரு எதிர்கட்சி தலைவரா, தினமும் ஒரு கண்டன அறிக்கை வந்துட்டு தான் இருக்கு. யூஸ்வலா வந்துட்டே தான் இருக்கு, வரலன்னு இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்க நார்மலான ஆடியன்ஸ், நார்மலா நம்ம வயசுல 21 வயசு 25 வயசுல இருக்க நார்மல் நம்மள மாதிரி இளைஞர்களுக்கே தெரியல அவர் என்ன கண்டன அறிக்கை வெளியிடுறாருன்ட்டு. காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? டிஐபிஆர். ஆமா, ஊடகத்துறையை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா திமுக பாஜகவுக்கும் எதிரி, அதிமுகவுக்கும் எதிரி. ஆமா, ஸ்டாலின் பேசுறது மட்டும் தான் போடணும். ஆமா, அதுக்கப்புறம் எப்படி அண்ணாமலை போடுறாங்க? அதையும் நிறுத்த வேண்டியது இல்லை. அதை மட்டும் ஏன் சேனல்ல போடுறீங்க? டிஐபிஆர் எப்படி விட்டாங்க? இவங்களோட சென்ட்ரல் பவரான்னு இன்னொரு நோக்கம் வந்து திமுக நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி வளர்க்கிறதே அவங்களோட டாஸ்கா இருக்கலாம். பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி வச்சு திமுக ஆட்சி பெற வச்சாங்களா, அந்த மாதிரி இவங்களே வந்து அவங்க பையன் பெண் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் அதை வச்சிருக்காராமே. அவன் மருமங்க சபரீசன் அவர்கள் பெண் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த ஐபேக் டீம் மாதிரி ஒன்று வச்சிருக்காராம். பெண்ணுன்னு பேர்ல வச்சிருக்காரு பிஎன். சரிங்களா? அந்த மாதிரி இவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா பிஜேபியை வந்து எப்படி தமிழ்நாட்டுல வளர்க்க வைக்கலாம். இதை வளர்த்து அப்புறம் இவங்க வச்சு எங்க போறது? அவங்க வளர்த்துட்டா அதாங்க சும்மா அடிச்சுக்கிறது. அவங்க வந்து இன்னைக்கே வளர்ந்துட போறது இல்ல, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். அது வரைக்கும் ஆமா, இப்பதான் இன்ப நிதி வந்து முன்னாடி ரோட உட்கார வச்சிருக்காங்க. மேல ஏத்தணும். அது 20 வருஷம் ஆகும். அவங்க அப்பா பேர் என்ன? உதயநிதி. இன்பநிதி, உதயநிதி, முத்து ஸ்டாலின். பெரிய பதவியேற்பு கொஞ்சம் லேட்டாகும் நினைக்கிறேன். பெரிய பேர்கள்லாம் படிப்பாங்க. அதுக்கான காலத்துல நாமளும் பார்க்கணும்ன்ற நேரம். இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னா மக்கள் வந்து இல்ல இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா முதலமைச்சர் பேசுறாரு, முதலமைச்சர் பேசுறப்ப பாஜக தலைவர் பேசுறது எல்லா நியூஸ் தொலைக்காட்சியிலையும் போடுறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நீங்க எடப்பாடி பேசுறது வந்து அங்க நடுவுலையோ கடைசியாவோ எங்கேயாவது போட மாட்டாங்க, நீங்க வருந்துறீங்க. ஏன் வருந்துறேன்னா எதிர்கட்சியா தான். தமிழ்நாட்டோட சிஸ்டம் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிமுக திமுக. தமிழ்நாடு ஏன் வந்து மத்த ஸ்டேட்டோட வளர்ந்துருக்குன்னு ஒத்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். சரி, இங்க வந்து மத சண்டை இல்ல, மத கலவரமே தமிழ்நாட்டுல வந்து இது வரைக்கும் நடந்து நானும் பார்த்துருக்கேன். வளர்ந்தது வந்து இது வரைக்கும் வந்து நான் இந்து முஸ்லீம்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எந்த சமூகமா இருந்தாலும் ஒன்னா போய் தான். அதுக்குதான் இப்ப முஜீப் வந்து முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. எந்த மதவாதத்தையும் நான் எடுக்க மாட்டேன்னு ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்லுங்க. முற்றுப்புள்ளி வச்சாரா? அவரே அவர் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரா? சரிங்களா? முற்றுப்புள்ளி விடுங்க. அதுதான் இவர் வந்து மதவாத பிரச்சனை வந்து தமிழகத்துல இல்ல. திராவிட கட்சிகள் இவங்களே நான் போட்டி போட்டுவாங்க. 5 வருஷமோ 10 வருஷமோ பங்கு போட்டு ஆட்சி 5 வருஷமா 10 வருஷமோலாம் இல்ல. அதிமுக ஸ்டேபிள் ஆக வரையும், அதாவது இங்க வந்து ஒரு தலைவர் அதிமுக இழக்கும் போது அந்த டைம்ல வந்து அந்த ப்ரொபேஷன் பீரியட், இப்ப ஐடி வேலை செஞ்சீங்கன்னா வந்து என்ன டைம் சொல்லுவாங்க? ப்ரொபேஷன் பீரியட். அது ஒரு இன்னொன்று இல்ல. இப்ப பேப்பர் போட்டீங்கன்னா என்னது 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் மாதிரி திமுக வந்து நோட்டீஸ் பீரியடா ஒரு 5 வருஷம் கொடுத்துருவாங்க. அந்த டைம்ல வந்து திமுக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சம்பாதிக்கிறதுலாம் சம்பாதிச்சுப்பாங்க, சுருட்டுறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு தமிழ்நாட்டை வந்து ஏடிஎம்கே எவ்வளவு முன்னேற்றியதோ அது கீழே கொண்டு வந்துருவாங்க. கீழே இவங்க ஏற்ற ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து யூஸ்வலா நடக்கிறது. ஆனா அந்த ப்ரொபிகேஷன் பீரியட்ல அவங்க கொள்கையில ஒரு அளவு உறுதியா இருப்பாங்க. என்ன கொள்கைனா வந்து எல்லாருமே ஒற்றுமையா இருப்பாங்க. மத ரீதியான கலவரம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வராது. அந்த அளவுக்கு ஒன்னா இருப்பாங்க. இப்ப வந்து பிஜேபி ஒரு வேளை வளரும் பட்சத்துல தமிழ்நாட்டோட இந்த நிலைமை வந்து கேள்விக்குறியாகும். உண்மைங்களா இல்லையா? இல்லை, இப்போ எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அண்ணாமலை கட்டிப்பிடிப்பதும் அண்ணாமலையோட போட்டோ எடுக்கிறதும் நம்ம பார்க்க முடியுது. தருமபுரி மாவட்டம்ன்ற ஒரு மாவட்டத்துல பாப்பார்பட்டிங்கிற ஒரு இடத்துல வந்து கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ள இல்ல அவர் வலுக்கட்டாயமா போடல. அவர் வந்து உள்ள போகக்கூடாதுன்னு யாரோ ஊப்பின்னு சொல்றாங்க. அவரை
உள்ள போக கூடாதுன்னாரு. உடனே வேற என்ன சொல்றாருன்னா, நான் உள்ள போறேன், உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு, நான் ட்ரெயினுக்கு 10,000 பேர் இறக்கணுமான்னு கேட்டாரு. புரியுது இல்லையா? அவர் நிஜமாவே அண்ணாமலை உள்ள போக கூடாது ஏதோ பவர் பண்ணி அவர் நிறுத்தி இருக்கணும். அவனால நிறுத்த முடியல. இவங்க போய் பார்க்கறது வழக்கம் போய் பார்த்தாருன்னா எல்லா சமூகத்துக்கும் தான் மதவாத அரசியல் தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் வந்து பார்த்தாதான் தெரியணும். இல்ல வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. எதுக்கு வந்து பார்க்கணும்? இந்த வார்த்தை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிஜேபி வந்து ஒரு முறை கொடுத்து பார்க்கணும். இவருக்கு மட்டும் இல்ல, மாற்றதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ஒரு முறை கொடுத்து பார்க்கணும்ன்றாங்க. ஒண்ணு வந்து இப்ப பிஜேபின்னு எடுத்துக்கிட்டா மற்ற ஸ்டேட்ல தான் இருக்கு ஆட்சியில. அந்த ஸ்டேட்ல என்ன நலத்திட்டம் இங்க இருக்க திராவிட கட்சிகளோட ஒருபடி மேல என்ன செஞ்சுட்டாங்க? இல்ல இப்ப நம்ம எப்படி அதை பார்க்கணும்னா லாங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். இப்போ வந்து ஸ்டேட் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ சீமானோ இல்ல ஏதோ ஒரு கட்சிகளோ இல்ல மம்தா பானர்ஜி கட்சிகளோ ஏதோ விஜய் தாவேகா வெற்றி கழகம் எல்லா கட்சிகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்னன்னா ஒரு ஸ்டேட் பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்ப்பாங்க. இவங்கனால வந்து ஒரு இந்தியா லெவல்ல ஒரு கண்ட்ரி லெவல்ல பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா உலக அளவுல வந்து இந்தியாவை மேல கொண்டு போனது ஒரு கட்சி. அதை யாரும் 2 பேரால தான் முடியும். ஒன்னா காங்கிரஸ் பண்ணும், ஒன்னா பிஜேபி பண்ணும். இவங்களால பண்ண முடியல. யாரோ ஒரு புது டீம் வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்காம இந்தியாவில ஏதாவது ஆரம்பிச்சு அவங்க யாரோ ஒரு ஆள் ஆட்சி பிடிச்சா பண்ண முடியும். இப்போ தமிழ்நாட்டு இந்தியாவில் பண்ண ஸ்டேட்டை விட கம்பேரிசன் பண்றதுல நமக்கு மாற்றம் இல்லை. ஆனா உலக அளவுல இந்தியாவை மேல கொண்டு போயிருக்காங்க பிஜேபி. ஒத்துக்கலாம். ஆனா வந்து தமிழ்நாட்டோட உரிமையை பிஜேபி நிலைநாட்டுச்சா? காவேரிக்காக தமிழ்நாட்டு அரசு வந்து போராடினது. தமிழ்நாட்டு அரசுனா வந்து கடந்த அதிமுக இருக்கும்போது காவேரிக்காக பல ஃபைட் பண்ணாரு எடப்பாடி தலைமையில அரசு வந்து. அதுதான் காவேரி நடுநீதிமன்றமே அதுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. தண்ணி வந்து ப்ரொடெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனா வழங்கியதும் மீறி அவங்க தரமாட்டாங்க. அது யாவது பேசி சால்வ் பண்ணுமா இல்லையா? 2 ஸ்டேட்டுக்கு நடுவுல நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முக்கியம் தான். இப்போ அதனாலதான் சொல்றோம், நீங்க வந்து பிஜேபி இப்ப தமிழ்நாட்டுக்கு வரணும்னா ஆசைப்படுறீங்க. மக்கள் யாருன்னா இங்க இந்த வீடியோ பாக்குறவங்க ஆசைப்படுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு இது, மற்ற ஸ்டேட்ல என்ன நடக்குதுன்னு உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ அண்ணாமலை வந்து அதுல தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ என்னதான் கர்நாடகா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது நம்ம கர்நாடகா ஆட்சியில் வந்தது பாஜக. அப்ப தெளிவா சொல்லிட்டாரு, அங்க பாஜக இருக்குது, சென்ட்ரல்ல பாஜக இருக்குது, நாங்க இங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறோம், அதனால நாங்க அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது எங்களுக்கு அவசியம் கிடையாது. தமிழக உரிமைக்காக நாங்க கர்நாடகா பாஜகவை எதிர்த்து போராடுவோம். போராடினாங்க, தீர்ப்பையும் பெற்றுட்டாங்க. அதிமுக காரங்க வந்து பெற்றுட்டாங்க நடுநீதிமன்றத்துல. ஆனால் இருந்தாலும் கர்நாடகாக்காரங்க தரமாட்டாங்க. அதுக்கு 2024 திருப்பி எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ, இப்போ இன்கேஸ் பாஜக வரல, 2024 இந்திய ஆட்சி பிடிக்கல, காங்கிரஸ் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இங்க திராவிட மாடல் அரசு இருக்கு இல்லையா? அதுதான் சொல்றேன். காங்கிரஸ் அங்க இருக்காங்க இல்லையா? எல்லா பிரச்சனைகளும் நீட்ல இருந்து தண்ணி பெறுவதிலிருந்து இருந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு காணும். அதுக்கான ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. தப்புன்னு இதுவும் வந்து அபத்தமான பொய்ன்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து ஏற்கனவே திமுகவும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட 10 to 15 வருஷம் ஒன்னாவே இருந்தாங்க. மந்திரிங்கெல்லாம் சென்ட்ரல்ல வந்து மினிஸ்டர் ஆயிட்டாங்க திமுக காரங்க. ஆண்டிபட்டி ராஜா அவர்கள்லாம் வந்து ராசாவா கனிமொழி அவர்கள்லாம் வந்து 1,83,000 கோடி இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல் செய்த சரித்திர. ஆமா, டிஆர்பி ராஜா இவருங்க டிஆர் பாலு இவரை இப்பதான் இங்கேயே மினிஸ்டர் இருக்காரு. உடனே அந்த மாதிரி அலங்கரிக்கும் போதே உங்களால எதுவும் பண்ண முடியல. ஆனா வந்து நான் ஏன் வந்து தமிழக உரிமை மீட்க கட்சி அதிமுகன்னு இதுல பெருமையா சொல்லிக்கலாம். திராவிட கட்சி தான், ரீஜனல் பார்ட்டி தான். ஆனா வந்து இந்த காவேரி இஷ்யூவா இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் இஷ்யூவா இருந்தாலும் சரி, வேளாண் மண்டலமா அறிவிச்சதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் ஏற்கனவே ஒரு கட்சி சால்வ் பண்ணி வச்சிருக்கு. அப்பனா வந்து அந்த கட்சிக்கு நீங்க வாய்ப்பளிக்கிறது புத்திசாலித்தனமா? இல்லைன்னா நான் வந்து இன்னொருத்தனுக்கு தான் கொடுப்பேன், அவன் வந்து அவன் மேல ஏற்கனவே பல பொய்கள் இருக்கு, பல கேஸ் இருக்கு, பல பிம்பம் இருக்கு, பக்கத்து மாநிலம் அதால வந்து சஃபர் ஆகுது, பக்கத்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் சஃபர் ஆகுதுன்னு சொல்ற ஒரு கட்சிக்கு தான் நான் வாய்ப்பளிப்பேன்றது புத்திசாலித்தனமா? இது என்ன விஷயம்னா, நம்ம வந்து விவாதிக்கலாம், எவ்வளவு வேணா விவாதிக்கலாம், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க போடாதுங்கிறது விவாதிக்கலாம். அடுத்த எண்ட் ஆஃப் த டே வந்து மக்களோட தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட விருப்பம், அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்றது. ஸோ இப்போ வந்து மொத்தமாக அவங்க வந்து பிஜேபி ஓட்டு போடணுன்றது அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை மாநில தலைவராக வரதுக்கு முன்னாடி பிஜேபி பற்றி யாருமே அவர் பேசவே கிடையாது. இப்போ ஏன் பேசுறீங்கன்னா, அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்றாங்க, ஏதோ ஒரு அதுதான் பண்றாங்க, அதுதான் உண்மை. நான் பண்ணலன்னு சொல்லலை. அது பண்றது எப்படி வெளியே தெரியுது, யார் மூலியமா வெளியே தெரியுது, ஊடகம் மூலியமா வெளியே தெரியுதா? இல்ல, அவங்களே வண்டி வருது. அண்ணாமலை நடக்கும்போதே பல மாவட்டங்கள்ல இருந்து அவங்களே வண்டி, சூப்பர் லைவ் டெலிகாஸ்ட் எல்லாமே சாணக்கிய டிவில இருந்து எல்லாமே லைவ் சாதாரண மக்கள்கிட்டையும் போய் சேருது. அப்படின்னு ஒரு கட்சி இருக்குன்னு சாதாரண நியூஸ் பாக்குற மக்களுக்கும் போய் சேருதுன்னா, பிரஸ் எல்லாம் கூட இவங்களுக்கு ஒத்துழைக்குதோன்ற ஒரு பிஹேவியர் அவங்களுக்கு 2வது போடுறாங்கன்ற போதே தெரியுது. இப்ப நான் பேசுறதே மறந்துட்டேன். இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமியோட விவாதங்கள் வந்து நார்மல் எல்லா தொலைக்காட்சிகளையும் வெளிப்படுத்துவதுன்றது உங்களோட குற்றச்சாட்டு. இப்ப
இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கை விடுறாங்க, கண்டன அறிக்கை. அந்த கண்டன அறிக்கையை விட்டு தான் திமுக தப்பு பண்ணதுன்னு மக்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. திமுக பண்ணக்கூடிய செயல்பாடுனாலே மக்கள் வெறுத்து போய் அதிமுக போட்டு போட்டுருவோம். நீங்க எதுவுமே பண்ண தேவை. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருந்து எம்பி சீட் இப்போ எப்படி எம்ஜிஆர் அமெரிக்காலே இருந்துகிட்டு இங்கேயே வெற்றி பெற்றாங்க, அந்த மாதிரி நீங்க எம்பியில சீட் மட்டும் போட்டா போதும், எம்எல்ஏ சீட் எல்லாம் அழகா ஜெயிச்சு வந்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த செயல்பாடுகள் வந்து பிரமாண்டமா இருக்கு, அதிக பிரமாண்டமா இருக்குது. வளர்ச்சி மாநிலமா மாற்றிடுவாங்க. இப்போ ஸ்பெயினுக்கு போயிருக்கிறாங்க, நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டுட்டாங்க. எல்லாருக்குமே இன்ஜினியர் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரெடியாக இருங்க. வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக வரப்போகுது. மாணவர்கள் இல்லை இன்ஜினியர் அடிக்கலாம் படிச்சு வச்சுக்கோங்க, சர்டிஃபிகேட்லாம் வச்சிருங்க. ஆன்சைட் கேம்பஸ் ஃபாரின் போகிறது வேலை அப்படின்ற ஒரு தீர்மானம். ஸ்பெயின் துபாய் எல்லாமே போகலாம். அவங்களும் போனாங்க, அவங்களும் போறாங்க. அதே மாதிரி படித்த மாணவர்கள் இன்ஜினியர் படிச்சவங்க, மெடிக்கல் படிச்சவங்க, ஆர்ட்ஸ் படிச்சவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு உண்டாக்கும். நம்ம வந்து அதான் இப்போ வந்து நியூஸ் சேனல்ஸ் சொல்ற பிம்பம் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும். நாம என்னதான் பேசினாலுமே உட்காந்து பேசலாம். யார் வந்து தமிழக நலனுக்காக ஏற்கனவே இருக்கிற பார்ட்டிக்கு ஓட்டு போடணும். நான் வந்து எப்படி சொல்லலாம், வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னுவாங்க, அந்த மாதிரி யாரும் பார்க்க கூடாது. ஏன்னா வந்து நம்ம கிட்டே இப்ப இருக்க தமிழ்நாட்டு சுச்சுவேஷன்லேயே ஒருத்தர் வந்து இருக்காங்க, ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கு, தமிழ்நாட்டு நலனுக்காக போராடுற கட்சி இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல அவங்களை விட்டு நான் வந்து இன்னொருத்தனுக்கு வாக்களிக்கிறது வந்து நம்ம வந்து அறியாம இருள இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதை நீங்க அதனால வந்து மக்கள் வந்து 2024 ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து சிந்திங்க. இப்போ ஏதோ ஒரு படமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 12th ஃபெயில் ஒரு படம் வருது, இல்லை ஏதோ பெரிய பெரிய படங்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கோ, வீட்டோட உட்காந்து ரிலீவ் பண்றாங்கல்ல, விஜய் வாரிசு படம்னு சொல்லுங்க, வாரிசு பெரிய படம். அந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது வீட்லயே உட்காந்து நம்மளால பேச முடியும் ஏதோ ஒன்று. அந்த மாதிரி எந்த கட்சிக்கு ஓட்டு போனாலும் வீட்டில் இது வச்சு ஒருமித்த கருத்தோடு போய் தமிழக நலனுக்காகவும் இந்திய மக்கள் நலனுக்காகவும் கருதில் கொண்டு ஒரு நல்ல கட்சிக்கு வாக்களித்து உங்களோட வாக்குகளை அன்பான வேட்பாளர்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.